இன்னைக்கு நம்ம விடாமுயற்சி படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போறோம். ரொம்ப நீண்ட நாளுக்கு பிறகு இந்த படம் இன்னைக்கு திரைக்கு வந்துச்சு. ஆல்ரெடி தெரியும் இந்த படம் பொங்கலுக்கு வர்றதாக இருந்தது. அப்புறம் தள்ளி போய் இப்போ இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித் குமார் 2 வருடத்திற்கு மேலே திரையில் பார்க்காத ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. இந்த படத்தை மகிழ் திருமேனி இயக்கியிருக்கிறார், அனிருத் இசையமைத்திருக்கிறார், லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறது. அஜித், அர்ஜுன், அப்புறம் ரெசினா மற்றும் த்ரிஷா இவங்கெல்லாம் நடித்த ஒரு படம். ஆல்ரெடி இந்த படம் ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல், அதற்காக நடந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. படம் பார்க்குறப்ப ஏறக்குறைய அந்த படத்தை அப்படியே பண்ணியிருக்காங்க. சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் அவங்களோட லவ் போர்ஷன்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி அவங்க 2 பேர்த்துக்குள்ளே பெருசாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அங்கே போய் இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன்னு த்ரிஷா சொல்கிறாங்க, அதாவது அஜித்தினுடைய மனைவி. அப்போ நான் கடைசியாக நம்ம ஒரு லாங் டிரைவ் போய் நானே அம்மா வீட்டில் ஒரு 9 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இறக்கி விட்டுறேங்கிறாரு. அதற்காக ஒரு ட்ராவல் பண்ணுறப்போ அங்கே வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. அங்கே ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக்கு அர்ஜுன் ஓட்டிகிட்டு வர்றாரு. அந்த இதில் லிஃப்ட் கேட்டு இவர் ஏறுறாங்க த்ரிஷா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் தெரியுது த்ரிஷாவை அவர்கள் கடத்தியிருக்கிறாங்கன்னு. ஏன் கடத்துனாங்க, எதற்கு கடத்துனாங்க, கடத்தலின் பின்னோக்கம் என்ன, இவர் அவங்களை எப்படி காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் கதை. இந்த கதையாக கேட்குறப்ப இதில் அஜித் வேறு ஏதாவது சாகசங்கள் பண்ணி கடத்தி கொண்டு போன தன் மனைவியை பல விதமான முயற்சிகள் எடுத்து காப்பாற்றிருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சி உட்காந்துருக்கிறப்ப, படத்தில் வந்து ஒரு அஜித் அப்படிங்கிற ஒரு மாஸ் ஹீரோவை எவ்வளவுக்கு அளவு சிறுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய காட்சிகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இருக்குது. அதாவது எல்லாரிடம் போய் என்னுடைய மனைவியை காப்பாற்றுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கெஞ்சுறாரு. அப்புறம் சிறு நடிகராக இருக்கிற ஆரவ் வந்து அடிக்கிறாரு, ரெஜினா வந்து மிரட்டுறாங்க, அர்ஜுன் அடிக்கிறாரு. ஒரு மாஸ் ஹீரோ படம் முழுவதும் அடி வாங்குகிற காட்சிகளாகவே வச்சுருக்கிறாங்க. அதாவது இந்த படம் முதல் காட்சி வந்து முழுக்க பெரும்பாலும் அஜித் ரசிகர்கள் தான் தேட்டரில் நிறைஞ்சிருப்பாங்க. தேட்டரில் ஒரு மயான அமைதி அந்த அளவுக்கு இருக்குது. அது கிளைமேக்ஸ்க்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அஜித் அந்த மாதிரி எதிரிகளை அடிக்க ஆரம்பிக்கிறார். அங்கே அந்த நேரங்களில் தான் இந்த தேட்டரில் கொஞ்சம் கிளாப்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அஜித்துக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். த்ரிஷா வந்து இன்னொருவரை காதலிக்கிறார், அவங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்குது, அதனால தான் டிவோர்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கேரக்டர் யாருன்னு ரிவ்யூ பண்ணல. படத்தில் பெரிய மைனஸ்னால் பல இடங்களில் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறாங்க, சில இடத்துல சப்டைட்டில் போடுறாங்க, சில அசர்பைஜானுடைய லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் படத்தில் நிறையா வருது. இந்த படத்தை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எடுக்கலாம், ராஜஸ்தானில் எடுக்கலாம், கேரளாவில் எடுக்கலாம், எங்கே வேணாலும் இந்த படத்தை எடுக்கலாம். இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கப்புள், அவர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மனைவியை ட்ராப் பண்ண போகிறார். போகிற வழியில் என்ன ஆச்சுன்னு கூட கதையை சொல்லலாம். அந்த ஒரிஜினல் பிரேக் டவுனில் எங்கே எடுத்தாங்களோ அதே இடத்துல தான் போய் எடுக்கணும்னு காமிச்சிருக்காங்க. அசர்பைஜானில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. அசர்பைஜானில் எடுக்கப்பட்டதுக்காக இந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஷூட்டிங்கு போனாங்க, ஷூட்டிங் போகிறப்ப பெரிய அளவில் புழுதி புயல் அடித்தது. அதுக்கு பிறகு ஷூட்டிங் போய் 2வது தடவையும் போய் அந்த மாதிரியான புழுதி புயல் அடித்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி, அசர்பைஜானில் போய் அசர்பைஜானுடைய லைஃப் ஏதாவது காமிச்சிருப்பாங்க. அசர்பைஜானில் அஜித் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதாக ஒரு டைலாக் வருது. பட் அந்த கம்பெனி அசர்பைஜானோட லைஃப் ஸ்டைலு அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரு பாலைவனம், ஒரு குடோனு, ஒரு பாரு, அதிகபட்சமான ஷூட்டிங் லொக்கேஷன் இதுதான். இது நம்ம எங்கே வேண்டாலும் எடுத்துருக்கலாம். இதுக்கு பல கோடிகளை செலவழித்து பல பேரை யூனிட்டை கூப்பிட்டு போய் வெளிநாடுகளில் வச்சு ஏன் படம் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. 2வது ஒரு அஜித் படத்துலேயே ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும், பெருசாக எதிர்பார்த்து வராதிங்க அப்படின்னு பல இடங்களில் தொடர்ந்து மகிழ் திருமேனி சொல்லிகிட்டே இருந்தார். பட் அஜித் படத்துலேயே ஒரு யதார்த்தமான ஒரு படத்தை முயற்சி பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் இது வரைக்கும் அஜித்துக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கலாம். அந்த இமேஜை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் என்ன கோபம் மகிழ் திருமேனிக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு இது வரைக்கும் இருந்த அஜித்துக்கு இருந்த ஒரு மாஸ் ஹீரோங்கிற அந்த இமேஜை உடைக்கிற வேலையை இந்த படத்தில் செஞ்சுருக்கிறாரு. இதையெல்லாம் எப்படி அஜித் ஏற்றுக்கிட்டாருன்னு தெரியல. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்து அஜித்தினுடைய ரசிகர்கள் தான் வந்து தேட்டரை ஃபுல் பண்ணக்கூடியவர்கள். அந்த ரசிகர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியணும்ல. நீங்கள் யதார்த்தமான ஒரு கதை சொல்கிறீங்க, பட் இது வரைக்கும் இருக்கிற அவருக்குள்ள இருக்கிற இமேஜை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடாதுல்ல. படத்தில் முழுவதும் அடி வாங்கிட்டே இருக்கிறாரு, எல்லார்ட்டையும் போய் கெஞ்சுறாரு. ஒரு புதுமுக நடிகர்கள் செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை ஒரு மாஸ் ஹீரோவுக்கு கொண்டு போய் ஏன் வச்சாங்கங்கிறது தெரியல. ஆனால் மகிழ் திருமேனி சொல்கிறார், இந்த கதையை வந்து அஜித் தான் செலக்ட் பண்ணார். அஜித் செலக்ட் பண்ணியிருந்தாலும் கூட இந்த கதையை செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பார். பட் இந்த படத்தினுடைய திரைக்கதை யார் வடிவமைக்கிறது? அஜித் உட்காந்து சீன் பை சீனாக பண்ணியிருப்பார் அப்படின்னா கிடையாது, டேரக்டர் தான். அப்போ இந்த படத்தினோட ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சனால தான் மகிழ் திருமேனி பல இடங்களில் சொன்னார், இந்த கதையை வந்து அஜித் தான் செலக்ட் பண்ணார், பெருசாக எதிர்பார்த்து வராதிங்க
அதுக்கு வராதிங்கன்னே கூட சொல்லியிருக்கலாம் போல். இந்த படத்தில் இன்னொரு ஆறுதான விஷயம் என்னென்னா, படம் 2 மணி நேரம் 20 நிமிஷத்தில் முடிச்சிடறாங்க. இப்போ சமீபத்த காலத்தில் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே படம் எடுத்துகிட்டு இருக்க சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு கொடுமையை பண்ணாமல் 2 மணி நேரம் 20 நிமிஷத்துலேயே நம்மளுடைய நம்மளை முடிச்சு வெளியில் அமுச்சு விட்றாங்கன்னு வச்சுங்க. இதில் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு நபர் யாருன்னா, தயாரிப்பாளர் லைக்கா. ஏற்கனவே பலரும் அந்த கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செங்கலாக உருகி இன்றைக்கி அது வந்து வெறும் எலும்பு கூட தான் இருந்துச்சு. இப்போ மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அந்த கம்பெனி. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் லைக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்குது. இந்த படத்தினுடைய கதையை ஏன் நீங்கள் போய் அதை எடுத்து பண்ணணும், இதுக்காக போய் ஏன் அந்த இடத்துல காப்பிரைட்டுக்கு பணம் கட்டணுங்கிற மாதிரி விஷயமும் தெரியல. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கதையாசிரியர் இருக்காங்க, நிறைய கதைகள் இருக்குது. உங்களால் கதை யோசிக்க முடியலன்னா ஒரு கதையாசிரியர்கிட்ட ஒரு கதையை வாங்கி நீங்கள் பண்ணலாம். அந்த காலத்திலலாம் மிகப்பெரிய ரைட்டராக இருந்தவர் மணிவண்ணனை பொறுத்த வரைக்கும், மணிவண்ணன் டைரக்டராக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் அடிப்படையில் ஒரு ரைட்டர். அவர் பாரதிராஜா அவர்கள்ட்ட ஒரு எழுத்தாளராக ஒரு கதையாசிரியராக தான் போய் ஜாயின் பண்ணுறாரு. நிழல்கள் படம் பண்ணுறாரு, அழகில் வகையில் படம் பண்ணுறாரு. பிற்காலத்தில் அவர் டைரக்டரான பிறகும் கூட அடிப்படையில் அவர் ரைட்டராக இருந்தாலும் கூட நிறையா படங்களுக்கு, அவருடைய படங்களுக்கு ஆர் செல்வராஜ், கலைமணி போன்றவர்கிட்ட கதை வாங்கி தான் பண்ணார். ஒரு எந்த ஈகோவும் இல்லாமல். பாரதிராஜா அவர்கள் பல வெற்றி படங்களுக்கு வெளியிலிருந்து கதை வாங்கி தான் பண்ணிட்டார். கே. சிவகுமார் பல வெற்றி படங்களுக்கு வெளியிலிருந்து கதை வாங்கி தான் பண்ணியிருந்தார். அதனால தான் அவங்க ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் இருக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ இருக்கிற இயக்குனர்கள் கதையை ஒன்று வெளிநாட்டிலிருந்து திடுறது, அதை தான் பேரை போட்டுக்கிறது, தெரிஞ்ச பிறகு அந்த படத்துக்கு பணம் கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது அப்படி ஒரு புதுசான கதையா அப்படின்னா ஒரு பெரிய கதை ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு நாட்டு தான். ஆனால் அதை சுவாரஸ்யப்படுத்திருக்க முடியுமானா முடியும். ஏன்னா மனைவியை கடத்தி கொண்டு போன கணவன் எப்படி மனைவியை மீட்கிறான் அப்படிங்கிறதான் ராமாயண காலத்திலேருந்து நம்ம தெரிஞ்ச கதை தான். அது பெரிய புதுசான கதையெல்லாம் கிடையாது. பட் அதை வந்து ஒரு ஹீரோவாக, ஒரு ஹீரோசத்தோடு எப்படி தன் மனைவியை காப்பாற்றுறாருங்கிறத கொண்டு போயிருந்தாங்கன்னா சீன் பை சீன் தேட்டரில் கிளாப்ஸ் பறந்துருக்கும். கடத்திட்டு போன பிறகு இவருடைய இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தி, அவருடைய திறமையை பயன்படுத்தி அந்த மனைவியை எப்படி அங்கேருந்து காப்பாற்றுறாருன்னு கொண்டு வந்தால் பரவாயில்ல. ஒரு வில்லன் நடிகர் வர்றாரு, அவர் போட்டு அடிக்கிறாரு, புதுமுகமாக இருக்கக்கூடிய ஆரவை போட்டு அடிக்கிறாரு, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு, எல்லாத்தையும் கெஞ்சுறாரு அப்படிங்கிற காட்சிகள்லாம் அஜித் ரசிகருக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வை உண்டாகியிருக்கு. இதுவரை இருந்த அஜித்துங்கிற ஒரு இமேஜை இன்றைக்கி அந்த படம் வந்து சுக்குநூறாக உடைச்சிருக்கு அப்படின்றது தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் கூட அஜித்தே அந்த கேரக்டரில், அஜித்தை பிடித்தவர்கள், அஜித்தை நேசிக்கிறவர்கள், அஜித் ரசிகர்கள் யாருமே அந்த கேரக்டரில் அஜித்தை பார்க்க மனசு ஒத்துக்கிற மாட்டேங்குது. தேட்டரில் அடி வாங்கிட்டே இருக்கிறார் ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிறது, எல்லாத்துலேயும் போய் கெஞ்சுறது அப்படிங்கிற விஷயம்லாம் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் அஜித்தை நேசிக்கக்கூடியவர்கள், ரசிக்கக்கூடியவர்களுக்கு இருக்குது. தியேட்டர்லேயும் அந்த மாதிரியான ஒரு மையான அமைதியாக தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த விடாமுயற்சி படத்தை பற்றி பார்க்கணுன்னா அஜித்தை இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்றது தான் பார்க்க வேண்டியது. ஒரிஜினல் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1.5 மணி நேரம் படம் தான் அது. பட் அதில் இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் அதுவே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ க்ரீப்பாக பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த படத்துக்கு தேவையான பாடல்கள் பண்ணியிருக்காங்க, மற்ற விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட இது ரசிக்க முடியாத அளவுக்கு. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 வயசில் இருக்கிறாரு. ஒரு 2 கெட்டப்பில் பார்க்க அந்த பக்கம் அஜர்பைசானில் காட்டக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே ஒரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரியே இருக்கிறார், அந்த அளவுக்கு இருக்கிறார். அப்படி ஒரு நபரை கொண்டு போய் ஒரு ஒரு மாதிரியாக அவங்க காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது இந்த பக்கம் அவங்களுடைய 12 வருஷத்துக்கு முன்னாடி காதலிக்கிறாங்க அப்படின்னு அந்த அஜித்தை கட்டுறாங்க. பார்க்குறப்ப ஒரு தீனாவில் பார்க்கக்கூடிய அஜித் மாதிரி இருக்கார். அஜித்தை பார்க்குறப்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷனுங்கிறதுல அஜித் வந்து இன்றைக்கி வரைக்கும் அடிச்சுக்கிற முடியாத ஒரு கிங்காக தான் இருக்கிறாங்கிறது மாட்டுக்கிறது கிடையாது. டெக்னிக்கல் வைஸ் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்ப அனிருத் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த டிவி சீரியலுக்கெல்லாம் ஒரு தீம் ஒன்று போடுவாங்க. அதாவது ஒரு கேரக்டர் வர்றப்ப ஒரு மியூசிக் எடுத்து போட்டு அடுத்த கேரக்டர் வரப்போ அது அந்த மெகா சீரியலுக்கு அந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் ஒரு தீம் மியூசிக் போட்டிருப்பாங்க. சீரியல்லேயே ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு மியூசிக். ஆனால் இந்த படத்தில் அனிருத் என்ன பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு தீம் மியூசிக் தான் படத்தில் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும். அந்த மியூசிக் தான் எல்லா காட்சிக்குமே, சேசிங்காக இருக்கட்டும், ஃபைட்டிங்காக இருக்கட்டும், எல்லா காட்சிகளுக்கும் ஒரே மியூசிக்கை வந்து அங்கே போஸ்ட் பண்ணியிருக்காரு. இது ஏனோதானோ அப்படின்ற அனிருத் இதில் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன பண்ணியிருக்காரு, விருப்பம் இல்லாமல் பண்ணாரா, அவசரத்தில் பண்ணாரான்னு தெரியல. மியூசிக் சைட்லேயும் ரொம்ப ஒரு பாட்டு ரொம்ப கேட்குற மாதிரி இருக்குது. மற்றபடி மியூசிக் சைட்லேயும் பெருசாக இல்லை. டெக்னிக்கல் வைஸ் ஓகே, கேமரா மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஓகேவாக இருக்குது. படத்தில் மற்ற விஷயம் மாதிரி எதுவும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இல்லை.